சேக்கிழார் பெருமானார் அருளிய பெரிய புராணம். இரண்டாவது புராணம் தில்லைவாழ் அந்தணர்கள். தில்லையில் நடனம் புரியும் அம்பலவாணருக்கு தொண்டுகள் பல செய்பவர்கள் தீட்சிதர்கள் என்று கூறப்படுகிறார்கள். அவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் ஆவர். திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் நான் எப்படி பாட ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்க புற்றிடம் கொண்ட இறைவன் வன்மீகநாதர் அவருக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் என்று பாடத் தொடங்குக என்று கூறுகிறார். அதாவது தன்னுடைய அடியவர்களை பற்றி பாடுமாறு திருவாரூரிலே தியாகராஜ பெருமாள் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கட்டளையிடுகிறார். அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் நான் எப்படி பாட ஆரம்பிக்க வேண்டும், யாரை முதலில் பாட வேண்டும் என்று கேட்கிறார். இறைவன் தில்லைவாழ் அந்தணர்கள் என்று ஆரம்பி என்று கட்டளையிடுகிறார். ஆதி பொருளாகவும் பதி பசு பாச ஞானங்களால் அறிய ஒண்ணாத ஜோதி வடிவானவரும் தோன்றிய பொருள் ஆனவரும் ஏகமாகி அதாவது ஒருவராக இருப்பவரும் மற்றும் ஆணும் பெண்ணும் ஆக இரண்டாக மாறி இருப்பவரும் ஆன தில்லையில் நடனமாடும் இறைவனுடைய திரு நடனத்திற்கு வணக்கம். கற்பனை கடந்த ஜோதியாகவும் கருணையின் வடிவமாகவும் அரிய வேதங்களின் மறை பொருளான உபநிடதங்களால் உணர்த்தப்படுகின்ற ஞான பெரு வெளியாகிய திருச்சிற்றம்பலத்தில் அழகுடன் நடமாடும் மலர் பாதங்களுக்கு வணக்கம். தில்லையில் திரு நடனம் ஆடும் இறைவனின் பொற்பாதங்களை வணங்கி தில்லைவாழ் அந்தணர்களின் பெருமையை கூற போகிறேன். தில்லைவாழ் அந்தணர்கள் திருநீற்றினை அணிந்த கோலத்தை உடைய நடராஜ பெருமானுக்கு அருகில் இருந்து பல தொண்டுகளை செய்து அவரது திருவடிகளை வணங்கி தினமும் அவருடைய புகழை பாடி போற்றி வாழும் பழக்கம் உடையவர்கள். பொன்னால் ஆன மேடையில் ஆடும் இறைவனை பூஜை செய்வது முதலான மங்கள தொழில்கள் பலவற்றை செய்து மகிழும் சிறந்த பாக்கியத்தை பெற்ற தில்லைவாழ் அந்தணர்கள் ரிக் முதலான 4 வேதங்களால் இறைவனை தங்களுக்கு ஏற்ற முறையில் இசையமைத்து துதித்து பல தொண்டுகளையும் செய்து திருக்கோயிலை நன்கு பராமரித்து இடைவிடாது தொண்டு செய்து வருபவர்கள் ஆவார்கள். ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் என்னும் 4 வேதங்களையும் சிக்ஷை வியாக்கரணம் சந்தோபிஷிதம் நிருத்தம் ஜோதிடம் கற்பம் என்னும் 6 அங்கங்களையும் மீமாம்சை நியாயம் புராணம் ஸ்மிருதி என்னும் 4 உபாயங்களையும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நன்கு கற்று அறிந்து இறைவனை போற்றும் சிறப்பினை உடையவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் ஆகும். குற்றமற்ற அந்தணர் குலத்தில் தோன்றிய அவர்கள் நல் ஒழுக்கம் மிக்கவராய் தங்களுக்குரிய 6 தொழிலாலே உலகில் தோன்றும் நோய் பசி முதலான துன்பங்களை ஒழித்து தங்களுக்கு கிடைத்தற்கு அரிய பெரும் செல்வம் நம்முடைய எம்பெருமானான நடராஜ பெருமானின் திருநீரே என்று கருதி வாழும் சிறப்பினை உடையவர்கள். அவர்கள் தில்லை கூத்தனின் மேல் அன்பு கொள்வதே தங்களுடைய வாழ்வின் கிடைத்தற்கு அரிய பாக்கியம் என்று கருதி வாழ்பவர்கள் ஆவர். அவர்கள் சிவாகமங்களில் கூறப்பெறும் ஞானம் யோகம் கிரியை சரியை என்னும் 4 பாதங்களையும் உணர்ந்தவர்கள் ஆகும். தானமும் தவமும் செய்வதில் மிக்க வல்லவர்கள். எந்த வகையான குற்றங்களும் இல்லாதவர்கள். உலக மக்கள் எல்லாம் புகழ்ந்து போற்ற பெறும் மானமும் பொறுமையும் உடையவர்களாய் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்து வருபவர்கள் ஆவர். சிறந்த மனதினை உடையவர்களும் ஒழுக்கம் நிறைந்த மனதினை உடையவர்களும் தெய்வத்தன்மை மிக்கவர்களும் தில்லை 3000 என்று போற்ற பெறுபவர்களும் இந்த பிறவியிலேயே எம்பெருமானுடைய திருவருளை மிகுதியாக பெற்று வாழ்பவரும் இனிமேலும் தங்களுக்கு பெற வேண்டிய பேறுகள் எதுவும் இல்லாதவர்களும் தங்களுக்கு தாங்களே சமம் ஆக முடியும் என்பது போல வாழ்பவர்கள் அந்த தில்லைவாழ் அந்தணர்களே ஆவர். இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய தில்லைவாழ் அந்தணர்களின் பெருமையை என்னால் எப்படி கூற முடியும்? தென் தமிழ் செய்த தவத்தின் பயனாக எழுந்த திருத்தொண்ட தொகை என்னும் நூலினை பாட திருவாரூரில் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கு அடியேன் என்று புற்றிடம் கொண்ட பெருமானாரால் அடியெடுத்து கொடுக்கப்பெற்ற சிறப்பை உடைய முதல் அடியார்கள் இந்த தில்லைவாழ் அந்தணர்களே ஆவர். பறந்து விரிந்த இந்த உலகத்தில் கண்ணை போல சிறந்து விளங்கும் தில்லை நகரத்தில் உலக மக்கள் அனைவரும் போற்றி மகிழும் சிறப்புடைய தில்லைவாழ் அந்தணன் சிறப்பினை போற்றி அடுத்து நாம் சிறந்த அறத்தை கை கொண்ட திருநீலகண்ட குயவனார் திருப்புகளை இனிது கூற தொடங்குகிறேன். தில்லைவாழ் அந்தணர்களின் புராணம் நிறைவுற்றது. திருவாரூரிலே வன்மீகநாதர் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் என்னுடைய தொண்டர்களின் வரலாற்றை பாடுக என்று கூறுகிறார்.
அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார், நான் எப்படி பாடத் தொடங்குவது, யாரை முதலில் பாடுவது என்று கேட்க, அதற்கு சிவபெருமான், தில்லைவாழ் அந்தணர்கள் என்று அவர்களை முதலில் வைத்து பாடத் தொடங்கு என்று கூறுகிறார். இதில் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்தணர்கள் எல்லா இடத்திலும் தான் இருக்கிறார்கள். ஆனால் தில்லைவாழ் அந்தணர்கள் என்று இறைவன் இந்த பாடலில் குறிப்பாக கூறுகிறார். ஏனென்றால் அந்த அந்தணர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற குறிப்பு இதில் உள்ளது. இந்த புராணத்தில் இறைவனுக்கு அணுக்க தொண்டு செய்யும் அந்தணர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றதும் குறிப்பிடப்படுகிறது. அந்த காலத்தில் தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். எல்லா ஊரிலும் அந்தணர்கள் இருந்தாலும் இறைவன் குறிப்பாக தில்லைவாழ் அந்தணர்கள் என்று கூறுவதற்கு காரணம், அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அதை முதன்மையாக கருத்தில் கொண்டு எல்லோரும் வாழ வேண்டும் என்ற குறிப்பையும் இந்த புராணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சர்வம் சிவார்ப்பணம்.